கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு பையன் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். நைட்டு 12 o'clock ஆகிற டைம் அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி, மச்சான் இவனுக்கு இங்கே பர்த்டேடா, கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டலில் பார்ட்டி வச்சிருக்கோம், சீக்கிரமா வான்னு சொல்கிறாங்க. இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் வெளியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். கடைசியில் அவங்க அம்மா பார்த்துட்றாங்க. சரிடா ஒழுங்கா சீக்கிரமா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. இந்த பையன் அவங்க அம்மாவோட கார் எடுத்துட்டு ராத்திரி நேரத்தில் அந்த மலைக்கு நடுவில் ஃப்ரெண்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கிற வழியில் திடீர்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு அம்மாக்குன்னு சொல்லி அட்டன் பண்ணா அவங்க அம்மா கேட்குறாங்க, டேய் எங்கனாலும் போ, டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதிக்கு நீ போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பையன் இருந்துக்கிட்டு, ஏன் அந்த ஏரியாவில் தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இந்த அம்மா சொல்கிறாங்க, டேய் உனக்கு தெரியும்லடா, அங்கே ஒரு வெள்ளை சேலை கட்டின ஒரு பொண்ணு இந்த மாதிரி வயசு பசங்க போனாங்கன்னா அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்பா. அந்த பொண்ணு காரில் ஏறி உன்னை ஏதாவது பண்ணிட்டானா என்னடா பண்ணுறது, அது ஒரு பேய்டா, போயிடாத, அதுவே ஒரு பேய் பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த பையன் இருந்துக்கிட்டு, ஏம்மா இந்த காலகட்டத்தில் பேயாவது இதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணுறான். அந்த மலைக்கு நடுவில் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் அந்த ஒரு கார் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கப்போ ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த பையன் அது பொண்ணா பேயான்னு குழம்பி நின்றுட்டு இருக்கான். வெல், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். நீங்கள் இன்டர்நெட்டில் ஏன் யூடியூப்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா டெல்லி கண்டோன்மெண்ட் ஒயிட் சாரி கோஸ்ட்டுங்கிற ஒரு டேர்முக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யங்கள், நிறைய நம்பிக்கைகள் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கிற இந்த வெள்ளை கலர் சேலை கட்டின பேய்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. 2024 ஏன் மக்கள் இது எல்லாத்தையும் இன்னும் நம்புறாங்க, ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டெல்லி போய் வந்து நீங்கள் இருக்கிற ஊருக்கும் வந்து உங்களை பயமுறுத்தும், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பயந்துட்டே வேறு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. பண்ணிட்டீங்களா, நம்பலாமா, இந்த பேய்கிட்ட அப்போ தான் சொல்லுவேன் இனிமேல் வந்து உன்னை தொல்லை பண்ணாதுன்னு. ஓகே, எனிவே நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கண்டோன்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் பேய்க்கு வருவோம். அந்த பொண்ணு எப்படி இறந்தா, அதுக்கப்புறம் எப்படி பேயானாங்கிறதெல்லாம் அடுத்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு முன்னாடி 1914 பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ அவங்க டெல்லியை வந்து மிகப்பெரிய சிட்டியாக மதிச்சுட்டு இருந்தாங்கல்ல. அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மி பேஸ் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு பெரிய பில்டிங்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ 110 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியோட ஹார்ட்டில் ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவில் அவங்க வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பங்களாஸ் நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு ப்ராப்பர் ஆர்மி பேஸே உருவாக்குனாங்க. இதுக்கு பேர் தான் டெல்லி கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பகுதி. இந்த டெல்லி கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து வேர்ல்டு வார் 1க்கும் வேர்ல்டு வார் 2க்கும் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. போன நிறைய பேர் திரும்பி வரலங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். 2 உலக போரும் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பேரை காவு வாங்குச்சுன்னு. அப்படி இறந்தவங்க நிறைய பேரோட உடல் திருப்பி வந்ததா இருக்கட்டும், அப்படி இறந்தவங்க நிறைய பேரோட அஸ்தி திருப்பி வந்ததா இருக்கட்டும், ஆர் இறந்துட்டாங்கிற வார்த்தைகள் மட்டுமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களோட மெமரியில் அங்கே ஒரு மிகப்பெரிய சுடுகாட்டை உருவாக்குச்சு. அங்கே ஒரு பெரிய கிரேவ்யார்ட் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்குது. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருந்த பஞ்சாயத்து, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இதெல்லாம் இறந்து போன எல்லா பிரிட்டிஷ் சைடில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்து இங்கே தான் புதைச்சிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 110 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 2024 இந்த பகுதி எப்படி இருக்குன்னு நம்மளால யோசிக்க முடியும். மிகப்பெரிய காடு, பழைய காலத்து பிரிட்டிஷ் பில்டிங்ஸு, ஒரு பெரிய பழைய 100 வருஷம் பழமையான ஒரு பிரிட்டிஷ் சிமெண்ட்ரி, ஒரு சுடுகாடு. இதுதான் வந்து டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியா. ஓகேவா? இப்போ ஜென்ரலாகவே இங்கே வந்து இந்த இறந்து போன சோல்ஜர்ஸ், 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க, ஏன்னா அவங்கலாம் போரில் இறந்து போனவங்க, நார்மலாக இறந்து போனவங்க கிடையாது. அவங்களோட ஆத்மாலாம் இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு ரொம்ப வருஷமாக நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸா வருஷங்களா இல்லை, லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸாகவே வந்து இந்த வெள்ளை கலர் சேலை பொண்ணு கதை வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கல்யாணமாகாத பையனாக இருந்தீங்கன்னா, ஒரு கன்னி கல்யாத பையனாக கல்யாணமாகாத பையனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் டெல்லியில் ஒரு கார் எடுத்துகிட்டு இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் போனீங்கன்னா இந்த பொண்ணு உங்ககிட்ட லிஃப்ட் கேட்பாங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய பேர் நம்புகிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராப்பராக கல்யாணத்துக்கு ரெடியான பொண்ணு எப்படி இருக்கும். நம்ம ஊரில் தான் அந்த வெள்ளை கலரில் வந்து கல்யாணத்துக்கு வேர் பண்ண மாட்டாங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வெள்ளை கலர் நிறைய வேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக மேரேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளை கலர் சேலை நல்லா டெக்கரேட் பண்ணி ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்தில் பயங்கர அழகாக உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டால் நிறைய பசங்க நிறுத்துவாங்க. கரெக்டாக அந்த பொண்ணுக்கு அதுதான் வேணும். லிஃப்ட் கேட்ட உடனே நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து அந்த காருக்குள்ளே அமைதியாக ஏறி உட்காந்துருவாங்களாம். ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே போகணும்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் வராது. ஆனால் உங்களை பற்றி நிறைய கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட ரிலேஷன்ஷிப், நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா இல்லையான்னு. ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளர்ட் பண்ணி உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் சுதாரிப்பா, இல்லைம்மா எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு இன்னொரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த பொண்ணை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அங்கேருந்து எவாப்ரேட் ஆன மாதிரி காணாமல் போயிடுவோம், அது ஒரு பேயா மாதிரின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை
அந்த பேய் தான் உங்ககிட்ட அட்வான்ஸ், உங்களுக்கு தான் பேய்னு தெரியாதே, அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ஒரு ஃப்ளர்ட் எடுத்து வருது, நீங்களும் பதிலுக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு பேய் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை அதுக்கப்புறம் நிம்மதியாகவே இருக்க விடாது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி டெம்பரேச்சரை கம்மியாக்கி விட்டுரும், என்ஜின் அங்கேயே ஆஃப் பண்ணி விட்டுரும், உங்களால் அந்த ரோட்லேயே மறுபடியும் போக முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இன்னும் இருக்குது. வாட் இஃப் சம்மன் அவங்க வந்து வண்டியில் வந்து லிஃப்ட் கொடுக்காம தாண்டி போயிட்டாங்கன்னா, லிஃப்ட் கொடுக்காம யாராவது தாண்டி போனாங்கன்னா அந்த பொண்ணு வந்து துரத்திட்டு வருவாங்களாம் பின்னாடி. அண்ட் எவ்வளோ வேகமாக துரத்துவாங்கன்னா, நீங்கள் வண்டியில் வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு ஈக்குவலாக சைடில் வர மாதிரி இருக்குமா. அட் சம் பாயிண்ட் நீங்கள் அந்த பொண்ணு ஓடுதா இல்லை பறக்குதானே தெரியாத அளவுக்கு பயமுடுத்துருங்கிறாங்க. தாண்டி போயிட்டீங்கன்னா கண்டுக்காம போயிடும். பட் ஒருவேளை யாராவது லிஃப்ட் கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு ஃப்ளர்ட் பண்ணுறப்போ பதிலுக்கு ஃப்ளர்ட் பண்ணாங்கன்னா அவன் காலிங்கிறது தான் இங்கே இருக்கிற நம்பிக்கை. ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணா பேயா ஏன் பண்ணிருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணோன்னா என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை பற்றி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரி சொல்லப்படுது. அது அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வெர்ஷன் உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராப்பராக மேரேஜ்க்கு வந்து ரெடியாகி போயிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் தெரியல, மேரேஜ்லாம் ராத்திரி நேரம் தான் பண்ணுவாங்க, நம்ம ஊரில் மாதிரி பகல்லலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக கல்யாணத்துக்கெல்லாம் ரெடியாகி போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு காரில். இந்த பொண்ணு கரெக்டாக போயிட்டு இருக்கப்போ டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதி, நான் சொன்ன மாதிரி அது ஆல்ரெடி ரொம்ப காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல கார் போயிட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருது. ஏற்பட்ட இடத்துல இந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாருமே அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணோட மிகப்பெரிய ஆசையே அவளோட காதலனை ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணி இப்போ தான் அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு அவங்க ஃபேமிலியில் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த விபத்தில் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம காதலனோட சேர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டு அந்த ரோட்லேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தன் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸோட வந்து அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டுட்டு இருந்த நேரத்தில் இடித்து அந்த பொண்ணை சாகடிச்சிட்டு கண்டுக்காமல் அப்படியே போயிருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப வருஷமாக அதுக்கப்புறம் அந்த ஒரு தீராத ஒரு ஆசையினால் இறந்து போன ஒரு பொண்ணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஸோ இந்த பொண்ணோட ஒரு மிகப்பெரிய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிடணும். அந்த ஆத்மா வந்து கடைசியில் ஆசைப்பட்டது அந்த கல்யாணங்கிற ஒரு இன்சிடென்ட்டுக்காக அந்த பொண்ணு ரொம்ப வருஷமாக லவ் பண்ண பையனா கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு கோ த்ரூ பண்ணி கல்யாணம்னு சொல்லியிருக்கிறப்போ இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. எல்லாருமே இழந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டப்போ கூட அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டப்போ கூட இன்னொருத்தன் அந்த பொண்ணை இடிச்சுட்டு போயிட்டாங்கிறத வந்து அந்த பொண்ணால சுத்தமாக ஏற்றுக்க முடியலை. அதனால தான் இந்த பொண்ணு இன்னமும் அந்த டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் ஒரு ஆவியாக சுற்றிட்டு இருக்கா. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் 1லேருந்து 4 அப்படிங்கிற டயத்தில் எப்போ நிறைய பேர் சரக்கை போட்டு வண்டியை ஓட்டிட்டு இருப்பாங்களோ, ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸோட போயிட்டு இருப்பாங்களோ, அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த பொண்ணு இதை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மேட்டருக்கும் இந்த பொண்ணு வந்து ஒருத்தனோட எவ்வளோ நியாயமாக இருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. அந்த போர்ஷன் ஆஃப் ஸ்டோரிக்கு வரேன். இந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வெட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு பையன் இருக்கான், அந்த பொண்ணோட லவ் அவன் வந்து ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் இந்த பொண்ணுக்கு என்னன்னா, உனக்காக நான் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கேன், நீ எப்படி லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகலாம், அப்போ எனக்கு லாயலாக இல்லைங்கிற ஒரு ஃபீலிங்குமே இந்த பொண்ணுக்கு வந்துருச்சான். ஸோ இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பையன் கிட்ட வந்து பேசி கொடுக்குறப்பமே என்னன்னா, ஒருவேளை உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைனா நீ என்ன பண்ணுவ, ஒருவேளை நீ லவ் பண்ணுற பொண்ணு வந்து இன்றைக்கி உன் கையில் கிடைக்கலனா நீ என்ன பண்ணுவ, ஒருவேளை அந்த பொண்ணு கையில் கிடைக்கலனா உனக்கு கல்யாணம் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவ, வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணுவியா, அந்த பொண்ணு இறந்துட்டானா நீ என்ன பண்ணுவ, சீட் பண்ணுவானா மாட்டானா. டெக்னிக்கலாக அது சீட் கிடையாது, பட் அந்த பொண்ணோட மனசில் வந்து இறந்து போனால் கூட ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுக்கு லாயலாக இருப்பானா இல்லையாங்கிறதான் செக் பண்ணுறதான். ஸோ எந்தெந்த பசங்க இருந்துக்கிட்டு இல்லைங்க அந்த பொண்ணோட நினைவாக தான் இருப்பேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள விட்டுருவாங்களாம். யார் இல்லை எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருந்தால் நல்லா தானே இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து என்ஜினை ஒர்க் ஆகாமல் விட்டுட்டு பயங்கரமாக வந்து இடத்தெல்லாம் கோல்டாக்கிட்டு அவனை பயமுடுத்த ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அவன் டெல்லி ரோட்டில் நிம்மதியாக போகவே முடியாத அளவுக்கு பயமுடுத்திடுவாங்கிறது தான் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியை பற்றி. நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த பேய் கதையெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ மிகப்பெரிய பேய் கதை இந்தியாவிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது வந்து இந்த டெல்லி கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற இந்த பெண் பேய் கதை தான். உங்களுக்கு இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்போ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா நம்பாத மாதிரி இருக்காங்கிற ஒரு கொஸ்டினுக்குள்ளே வரல. இப்போ எனக்கு வந்து பேய் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் என்னால் தனியாக காரில் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக பயமாக தான் இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். பட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் போயிட்டுருக்கீங்க, ஆர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, எங்கேனாலும் டெல்லியிலன்னு இல்லை உங்களோட ஊர்லேயே நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு கை கால்லாம் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்தா, ஏன்னா அது பேய், அதுக்காக நான் சொல்கிறேன். இல்லைனா யாராவது லிஃப்ட் கேட்டால் கொடுங்க. பட் ஒருவேளை அந்த பேய் எஃபெக்டில் யாராவது சம்மந்தமே இல்லாமல் லிஃப்ட்டு நான் ரோட்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நிறுத்தி ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அப்படிலாம் பேய்னு ஒன்று கிடையாது. பட் என்ன பண்ணுவீங்க?
கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் யாருக்கு அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுடலாம். எஸ்பெஷலி பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம். இது ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அனுப்பிச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஃபன்னாக ஒரு பதில் வரும். அது see you in another video. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது அமானுஷங்களை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா மதன் கௌரி, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் சர்ச் பண்ணுங்கள். யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். சியர்ஸ் எம்ஜிஸ், ஷேர் திஸ் with your partner.